தமிழ்நாடு டூரிசம் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் டூரிஸ்ட் பிளேசஸ் பார்த்துட்ருக்கோம். இது வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற 30 டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற டூரிஸ்ட் பிளேசஸோட கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்தோம். 31ஆவதாக கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற டூரிஸ்ட் பிளேசஸை பார்த்துட்ருக்கோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் பார்க்குறதுக்கு ஏராளமான டூரிஸ்ட் பிளேசஸ் இருக்கிறதுனால 3 பார்ட்ஸாக நம்ம பார்த்துட்ருக்கோம். பார்ட் 1, பார்ட் 2 வீடியோஸில் கோயம்புத்தூர் சிட்டிக்குள்ளே இருக்கிற டூரிஸ்ட் பிளேசஸோட இன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்தோம். பார்ட் 3ல் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் முக்கியமான பிளேசஸான பொள்ளாச்சி, வால்பாறையில் இருக்கிற டூரிஸ்ட் பிளேசஸோட இன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்கலாம். கோயம்புத்தூர்லேருந்து 50 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் பொள்ளாச்சியும், கோயம்புத்தூரோட சூப்பரான ஹில் ஸ்டேஷனான வால்பாறை கோயம்புத்தூர்லேருந்து 100 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயும் அமைஞ்சிருக்கு. ஆனைமலை அணைக்கட்டு பொள்ளாச்சியிலிருந்து 15 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த ஆனைமலை அணைக்கட்டு அமைஞ்சிருக்கு. மாசாணியம்மன் கோவிலுக்கு போகிற வழியில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு. இந்த இடத்துல நிறைய சினிமா ஷூட்டிங்ஸ் நடந்திருக்கு. இந்த இடம் குளிக்கிறதுக்கும் சேஃபான இடமாக பார்க்கப்படுது. ஆனைமலை மாசாணியம்மன் கோவில் பொள்ளாச்சியிலிருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. எல்லா அம்மன் கோவில்கள்லையும் அம்மன் பக்தர்களுக்கு நின்றபடி காட்சி தருவாங்க. இந்த கோவிலில் மாசாணியம்மன் பக்தர்களுக்கு படுத்தபடி காட்சி தராங்க. இந்த கோவிலில் நீதிக்கல் ஒன்று இருக்குது. இந்த கல்லை நீங்கள் மிளகாயை அரைச்சி பூசலாம். உங்களுடைய பொருள் ஏதாவது திருடு போயிருந்தால் இந்த இடத்துல மிளகாய் அரைச்சி பூசும் பொழுது உங்களுடைய பொருள்கள் திருப்பி கிடைக்கும். திருப்பி கிடைச்சதுக்கு அப்புறமா அம்மனுக்கு எண்ணெய் காப்பு சாத்துறதும் அவசியம். கோவில் காலை 6 மணிலிருந்து இரவு 8 மணி வரை திறந்திருக்கும். இந்த கோவிலில் நம்முடைய குறைகளை ஒரு கோரிக்கை சீட்டாக எழுதி அம்மன் கிட்ட வைக்கிற வழக்கமும் இருக்குது. நம்முடைய கோரிக்கைகள் நிறைவேறியதற்கு அப்புறமா அம்மனுக்கு புடவை சாத்துறது, மாலை சாத்துற வழக்கமும் இருக்குது. வருடத்துக்கு ஒரு முறை பூமிதி திருவிழா நடக்குது. தை மாதம் அமாவாசை அன்னைக்கு கொடி கட்டி 16 நாட்கள் கழித்து பூ வளர்த்தி குண்டம் இறங்கும் நடைமுறையும் இருக்குது. மாசாணியம்மன் கோவிலுக்கான விரிவான வீலாக்ஸ்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஆனைமலை வனவிலங்கு சரணாலயம் பொள்ளாச்சியிலிருந்து 30 கிலோமீட்டர் தொலைவிலையும், ஆனைமலை மாசாணியம்மன் கோவிலிருந்து 15 கிலோமீட்டர் தொலைவிலையும் ஆனைமலை டைகர் ரிசர்வ் இந்திரா காந்தி வனவிலங்கு சரணாலயம் அமைஞ்சிருக்கு. இந்த வனவிலங்கு சரணாலயத்துக்கு சேத்துமடிக்கு அப்புறமா இருக்கிற செக் போஸ்ட்லேருந்து பைக்லேயோ ஆட்டோலேயோ போக முடியாது. கார் இல்லைன்னா பஸ் பயன்படுத்தி போக முடியும். நம்ம போகிற வாகனங்கள் டாப் செல்ஃப் அப்படிங்கிற இடத்துல வனவிலங்கு அலுவலகம் வரைக்கும் மட்டும்தான் போக முடியும். அந்த இடத்துலேருந்து அவர்களுடைய வாகனங்களை பயன்படுத்தி நம்ம ஃபாரஸ்ட்டுக்குள்ளே நம்மளால் ட்ராவல் பண்ண முடியும். ஃபாரஸ்ட் ஆஃபீஸோட ஜீப்பில் நம்ம போகும்போது கண்டிப்பாக யானைகளையும் மான்களையும் பார்க்க முடியும். நமக்கு அதிர்ஷ்டம் இருந்துச்சு அப்படின்னா புலிகளையும் பார்க்க முடியும். பரம்பிக்குளம் டைகர் ரிசர்வ் ஆனைமலை டைகர் ரிசர்வ் அப்படிங்கிறது தமிழ்நாட்டோட பகுதி. இந்த பரம்பிக்குளம் டைகர் ரிசர்வ் கேரளாவோட பகுதி. ஆனைமலை டைகர் ரிசர்வ்லேருந்து நீங்கள் கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணிங்க அப்படின்னா பரம்பிக்குளத்துக்கு நீங்கள் போயிட முடியும். இங்கேயும் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸோட ஜீப்பை யூஸ் பண்ணி தான் நீங்கள் உள்ளே ட்ராவல் பண்ணி பார்க்க முடியும். ஆனால் இங்கே நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது நிறைய இடங்களை அவங்களே உங்களுக்கு காட்டுவாங்க. நீங்கள் ஸ்டே பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸும் இருக்குது. ஆழியார் டேம் பொள்ளாச்சியிலிருந்து 14 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்க. நீங்கள் ஆனைமலை மாசாணியம்மன் கோவிலிருந்தும் ஆழியார் டேமுக்கு போக முடியும். அந்த இடத்துல இருந்தும் 14 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் ஆழியார் அமைஞ்சிருக்கு. ஆழியார் டேமில் மிக பிரம்மாண்டமான அழகான பார்க்கும் அமைஞ்சிருக்கு. ஆழியாருக்கான வீலாகுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த லிங்க்கும் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கவி அருவி பொள்ளாச்சியிலிருந்து 16 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயும், ஆழியார் டேம்லேருந்து 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயும் இந்த வாட்டர் ஃபால்ஸ் அமைஞ்சிருக்கு. முன்னாடி இந்த வாட்டர் ஃபால்ஸ் மங்கி ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. இப்போ கவி அருவி அப்படின்னு பெயர் மாற்றம் பண்ணியிருக்காங்க. பெயருக்கு ஏற்றபடி இந்த வாட்டர் ஃபால்ஸில் நிறைய குரங்குகளை நம்மளால் பார்க்க முடியும். அறிவுத்திருக்கோயில் பொள்ளாச்சியிலிருந்து 20 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயும், ஆழியார் டேம்லேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயும் அறிவுத்திருக்கோயில் அமைஞ்சிருக்கு. இது யோகா மற்றும் ஆன்மீக கல்வி மையம். வேதாத்ரி மகரிஷி அவர்களால் உருவாக்கப்பட்டது தான் இந்த அறிவுத்திருக்கோயில். அறிவுத்திருக்கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு டைமிங்ஸ் இருக்குது. உள்ளே போகிறதுக்கு முன்னாடி டைமிங்ஸ் செக் பண்ணிக்கிறது அவசியம். சத்யேந்திர சித்தர் பீடம் ஆனைமலை மாசாணியம்மன் கோவிலிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் சத்யேந்திரனுடைய ஜீவ சமாதி அமைஞ்சிருக்கு. இந்த இடத்துல 18 சித்தர்களினுடைய மகா சன்னதியும் அமைஞ்சிருக்கு. பெருமாள் மலை அடிவாரத்தில் சத்யேந்திரர் சித்தர் பீடம் அமைஞ்சிருக்கு.
இந்த பீடத்துக்கு பக்கத்தில் இருக்கிற பெருமாள் மலை செங்குத்தான படிகளில் மேலே ஏறி போய் தான் இறைவனை தரிசனம் பண்ணணும். புரட்டாசி சனிக்கிழமைகளில் பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருக்கும். மற்ற நாட்களில் இது வனப்பகுதி அப்படிங்கிறதுனால மலை மேலே ஏறுறது அவ்வளவு ஈஸியானது இல்லை. வன விலங்குகள் அதிகமாக இருக்கும். அழுக்கு சுவாமி சித்தர் ஜீவ சமாதி பொள்ளாச்சியிலேருந்து 16 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயும் ஆனைமலை மாசாணியம்மன் கோவிலிருந்து 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயும் அழுக்கு சுவாமிகளினுடைய ஜீவ சமாதி அமைஞ்சிருக்கு. இந்த இடம் மிகவும் சக்தி வாய்ந்த இடமாகவும் புனிதமான இடமாகவும் நம்மளுடைய வேண்டுதல்கள் நிறைவேற்றப்படும் இடமாகவும் அமைஞ்சிருக்கு. பொள்ளாச்சியிலிருந்து 60 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயும் ஆலியார் டேம்லேருந்து 40 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயும் அமைஞ்சிருக்கிற அழகான ஹில் ஸ்டேஷனான வால்பாறையில் பார்க்க வேண்டிய முக்கியமான இடங்களை பார்க்கலாம். ஹில் ஸ்டேஷன்னாலே வியூ பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆலியா டேம்லேருந்து மேலே வால்பாறை போகிற வரைக்கும் இருக்கிற முக்கியமான வியூ பாயிண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். 40 ஹேர்பின் பென்ஸ் இருக்க வால்பாறையோட முதல் வியூ பாயிண்ட் 7வது பெண்டில் இருக்கிற லோம்ஸ் வியூ பாயிண்ட். இந்த வியூ பாயிண்ட் ஆலியா டேம்லேருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கிற பியூட்டிஃபுல்லான வியூ பாயிண்ட். செகண்ட் வியூ பாயிண்ட் ஹார்ன்பில் வியூ பாயிண்ட். அட்டக்கட்டி அப்படிங்கிற இடத்துல இந்த ஹார்ன்பில் வியூ பாயிண்ட் அமைஞ்சிருக்கு. இந்த இடத்துல ஒரு மியூசியமும் அமைஞ்சிருக்கு. 3வது வியூ பாயிண்ட் 32வது ஹேர்பின் பெண்டில் அமைஞ்சிருக்கு. இங்கே கார்வர் மார்ஷோட சிலையும் அமைஞ்சிருக்கு. சித்தி விநாயகர் கோவில் வால்பாறையிலிருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் வெள்ளை விநாயகர் அப்படின்னு சொல்லப்படுற சித்தி விநாயகர் கோவில் அமைஞ்சிருக்கு. இந்த கோவில் அமைஞ்சிருக்கிற இடம் அழகான பூந்தோட்டங்களுக்கு நடுவில் அமைக்கப்பட்டிருக்கு. பிர்லா அவர்களினுடைய சிலையும் இந்த கோவில் பக்கத்தில் நம்மளால் பார்க்க முடியும். நல்லமுடி வியூ பாயிண்ட் வால்பாறையிலிருந்து 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நல்லமுடி வியூ பாயிண்ட் அமைஞ்சிருக்கு. நல்லமுடி அப்படிங்கிற இந்த இடத்துலேருந்து கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர்ஸ் நம்ம நடந்து போனோம் அப்படின்னா ஒரு அழகான வியூ பாயிண்ட்டை நம்மளால் பார்க்க முடியும். கூழாங்கல் ஆறு வால்பாறையிலிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் கூழாங்கல் ஆறு அமைஞ்சிருக்கு. இந்த ஆறு அதோட பெயருக்கு ஏற்ற மாதிரி இந்த ஆறு முழுவதுமே கூழாங்கற்களால் நிறைஞ்சிருக்கு. இந்த ஆறு மிகவும் தூய்மையானதாகவும் இருக்குது. வெள்ளமலை டனல் ரிவர் வால்பாறையிலேருந்து 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வெள்ளமலை டனல் ரிவர் அமைஞ்சிருக்கு. டனலுக்குள்ளே தண்ணி போகிறதையும் அந்த இடத்துல ஒரு குட்டி வாட்டர் ஃபால்ஸையும் பார்க்க முடியும். சோலையாறு டேம் வால்பாறையிலேருந்து 23 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் சோலையார் டேம் அமைஞ்சிருக்கு. ஏஷியாவோட 2வது ஆழமான டேம் இது. இந்த டேமுக்கு பக்கத்தில் சாலக்குடி ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. இந்த டேம்லேருந்து வெறும் 55 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் சாலக்குடி ரயில்வே ஸ்டேஷன் அமைஞ்சிருக்கு. சோலையார் டேம் பக்கத்தில் இருந்து அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ் போகிறதுக்கும் நிறைய பஸ்ஸஸும் அவைலபிளாக இருக்குது. நீராறு டேம் வால்பாறையிலிருந்து 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அழகான நீராறு டேம் அமைஞ்சிருக்கு. பாலாஜி டெம்பிள் வால்பாறையிலேருந்து 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் சக்தி வாய்ந்த பாலாஜி கோவில் ப்ரைவேட் எஸ்டேட்டில் அமைஞ்சிருக்கு. இந்த கோவிலுக்குள்ளே நம்ம வழிபாடு பண்ணலாம். ஆனால் உள்ளே ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு பெர்மிஷன்ஸ் கிடையாது. கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற டூரிஸ்ட் பிளேசஸ் பற்றி நம்ம 3 வீடியோவில் பார்த்துருக்கோம். அதில் கோயம்புத்தூர் சிட்டிக்குள்ளே இருக்கிற 25 டூரிஸ்ட் பிளேசஸ் பார்க்குறதுக்கு கண்டிப்பாக 2 நாள் தேவைப்படும். பொள்ளாச்சிக்கு 2 நாளும் வால்பாறைக்கு 2 நாளும் தேவைப்படும்.